ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனோஜ் அண்ட் ரோகிணிக்கு இந்த ரொம்ப பெரிய அவமானம் நடந்ததில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானம் தாங்க நடந்திருக்குது. இன்றைக்கி எபிசோடு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ரவி அண்ட் ஸ்ருதி அவங்க 2 பேரும் ஷோரூமுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதை தான் காமிக்கிறாங்க. அப்போது மனோஜ் அண்ட் ரோகிணி 2 பேருக்கும் குழப்பமாக இருக்குது, அவங்க எதற்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீனா தான் எங்களுக்கு கால் பண்ணி எங்களை வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரோகிணிக்கு இது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா முத்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. முத்து, அண்ணாமலை அண்ட் விஜயா 2 பேரையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. மீனாவும் வர்றாங்க. ஸோ இப்போ இங்கே இன்னும் மற்ற யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்திங்கன்னா செல்வம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. செல்வம் மாலையோடு வந்திருக்கிறாரு. அப்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலையை பதவியில், அதாவது இந்த ஷோரூமுக்கு ஓனராக உட்கார வைக்கணும். அதுதான் இன்றைக்கி இவங்களுடைய வேலை. அதற்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளாக இருக்குது. அப்போ இந்த இதில் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஷோரூமுக்கு ஓனராக அப்பாவாக்கணும் அப்படின்னு முத்து முடிவு பண்ணி அவங்கள என்ன பண்ணுறாரு, ஷோரூமுக்கு ஓனராக உட்கார வைக்கணுன்றதுக்காக அப்பா இங்கே வாங்கப்பா இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, எதுக்கு எடுத்தோடனே இதெல்லாம் பண்ணிடணுமா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கோபப்படுறாரு மனோஜ். ஆனால் அண்ணாமலையும் வேண்டான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் முத்து என்ன பண்ணலை, விடுறதா இல்லை. அவர் விடுற ஐடியாலையும் அவர் இல்லை. ஸோ அதனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே அண்ணாமலையை கூப்பிட்றாரு. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே கூப்பிட்றாரு. இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, இனிமேல் இந்த ஷோரூமுக்கு ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவான இவர் தான். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணணும், இவர்கிட்ட தான் கேட்கணும். இவர் தான் அந்த ஷோரூமுக்கு ஓனர். மனோஜ் சார் என்ன அப்படின்னா, இனிமேல் இந்த கம்பெனியில் அவரும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போது மனோஜ் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. எதுக்குடா அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுற, எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நானே இந்த பணத்தெல்லாம் இழந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ என்னை கஷ்டப்படுத்துறது, என்னை அசிங்கப்படுத்துறதுலே தான் இருப்பேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் கோவப்படுறாரு. விஜயாவுக்கு வைத்தறிச்சலாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களும் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களும் ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாங்க. அப்போது அண்ணாமலைக்கு மாலையை போட்டார் நம்ம முத்து. மாலையை போட்டு இவர் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது ஓனர் அப்பா தான் அப்படின்னா, ஓனர் அம்மா யார், நம்ம அம்மா தானே. மீனா, நீ போய் என்ன பண்ணு, இப்போ அம்மாவுக்கு நீ மாலையை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கும் மாலையை போடுறாங்க. விஜயாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்தோஷ் சார் வர்றாரு. அப்போ அதற்கு முன்னாடி நம்ம செல்வம் சொல்கிறாரு, எல்லாருமே லேபராக இருந்துட்டு ஓனர் ஆவாங்க. ஆனால் நீ மட்டும்தான், நீ ஓனராக இருந்துட்டு லேபர் ஆகிட்ட. ஸோ உன்னுடைய நிலைமை ரொம்பவே மோசம்தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அங்கே இருந்த எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டாங்க. அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாராலையும் சிரிப்பு அடக்க முடியல. அதனால் சிரிச்சிட்றாங்க. ஸோ இது யாருக்கு ரொம்பவே கோபமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனோஜ் அண்ட் ரோகிணி 2 பேருக்கும் பயங்கரமான கடுப்பாகுது. என்னடா இது, இப்போ நம்ம இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறது தானே உங்களோட ஆசை, அதை பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, உங்களை அசிங்கப்படுத்துறதுன்றது என்னோடய எண்ணம் கிடையாது. ஆனால் உங்கள் புருஷன் செஞ்சது தப்பு தானே, இது எங்கள் அப்பாவுடைய பணத்தில் ஆரம்பித்த ஷோரூம் தானே, அதனால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சந்தோஷ் சார் கடைக்குள்ளே வராரு. அப்போது அதை மனோஜ் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு, டேய் இங்கே பாரு, சந்தோஷ் சார் கடைக்கு வராரு, அவருக்கு இங்கே நடந்த விஷயம் எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் அதில் நம்ம மனோஜுடைய மானம் எல்லாமே அடங்கியிருக்கு இல்லையா, அதனால் அவர் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் உள்ளே வந்தோடனே கேட்குறாரு, என்ன மனோஜ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன உங்களோட டோட்டல் ஃபேமிலி இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டேயும் சந்தோஷ் சார் பேசுகிறாரு. பேசி முடித்தோடனே நம்ம மனோஜ் கம்முன்னு இருக்கார். அப்போ அதே டைமில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் டீலர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ சப் டீலர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், அதாவது நாங்கள் பேமெண்ட் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் இப்போ வரைக்கும் ப்ராடக்ட் எதுவுமே எங்களுக்கு அனுப்பலை அப்படின்ற மாதிரி அவங்க சண்டை போடுறாங்க. அப்போ பணம் மட்டும் எதற்காக வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே சந்தோஷ் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
இங்கே பாருங்க, அதாவது என்னுடைய மிஸ்டேக் தான். நான் தான் அதாவது ப்ராடக்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் இன்னும் உங்களுக்கு அனுப்பலை. அனுப்பியிருந்தா அவர் உங்களுக்கு அனுப்பியிருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, கண்டிப்பாக இன்னும் 2 டேஸில் உங்களுக்கான ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ மற்ற எல்லாருமே சரிங்க சார், நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஜென்யூனாக பதில் சொல்கிறீங்க? இந்த ஆள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான், எங்களுக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போதே நம்ம முத்து வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ சந்தோஷ் சார் மனோஜை நல்லா திட்டுறாரு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு மனோஜ், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன பண்ணேன்? நீங்கள் எனக்கு பணமே இன்னும் அனுப்பலையே. நீங்கள் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க, அவங்கெல்லாம் பணம் கொடுத்ததா சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் பணமே எனக்கு அனுப்பலையே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போது இதற்கு மனோஜ்கிட்ட பதிலே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் தான் பணத்தை வந்து வாங்கி என்ன பண்ணிட்டாரு, சுற்றி விட்டுட்டாரு. அப்போது மனோஜை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் முத்து இந்த வேலையை பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள் சார், அதாவது இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுன்னு சொல்லி அந்த நில பிரச்சனை, அந்த வீடு வாங்கணும்னு நினச்சாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சந்தோஷ் சாருக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் மனோஜ், நீங்களாம் பிஸ்னஸில் இப்போ தான் அடி எடுத்து வைக்கிறீங்க. அடி எடுத்து வைக்கும் போதே நீங்களாம் 3 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டின்றது வாங்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. நாங்களே பிஸ்னஸ்க்கு வந்து 10 வருஷம் கழித்து தான் ஒரு வீடே வாங்கினோம். அதுவும் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டு தான். மற்றபடி உங்களை மாதிரி 3 கோடிக்கெலாம் நாங்கள் வாங்கலை. நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை எல்லாத்தையும் பழையபடி என்ன பண்ணணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் போடணுமே தவிர, நம்மளுடைய சொந்த தேவைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணாது, நல்லா நடக்காது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இனிமேல் உங்களுடைய டீலர்ஷிப்பே எனக்கு வேண்டாம், நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், வேறு யாருக்கிட்டையாவது இந்த டீலர்ஷிப்பை கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இப்போ முத்து வந்துட்டு சொல்கிறாரு, சார் இங்கே பாருங்கள் சார், அது வந்து ஒரு தெரியாமல் நடந்த தப்பு. அதனால் நீங்கள் இந்த ஒரு டைம் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், வார்ன் பண்ணுங்கள் சார். நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்காக இந்த உதவியை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ அண்ணாமலையும் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் சார், அதாவது அவன் தெரியாமல் பண்ணிட்டான், சூதுவாது தெரியாமல். நீங்கள் அவனை தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அவன் சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் சரி, அவங்க அப்பா அண்ணாமலையும் சரி ரொம்பவே இறங்கி வந்து பேசுகிறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்ட சந்தோஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதலையும் நான் முத்துக்காக தான் உனக்கு ஆர்டர் கொடுத்தேன், இப்போயும் முத்துவுக்காகவும் உங்கள் அப்பாவுடைய முகத்துக்காகவும் மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட திரும்பவும் இந்த ஆர்டரை நான் ஒப்படைக்கிறேன். ஆனால் இதை வந்து கண்டிப்பாக கட்டி காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இன்னொரு டைம் ஏதாவது தப்பு நடந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இதை பிடுங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இப்போது வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே விஜயா ஒரு பக்கம் தங்குன்னு குதிக்கிறாங்க. இங்கே பாரு, அதாவது எதுக்காக நீ அவனை அப்படி அவமானப்படுத்தினன்னு குதிக்கிறாங்க. அப்போது எல்லாருமே முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அவர் வந்து உண்மையை தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது மற்ற எல்லாரையுமே புரிஞ்சுக்க முடியுது, இவங்க 2 பேரால் மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ கடைசியாக நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நீயும் சேர்ந்து தான் இவன் கூட இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிற, முதலே என்கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருப்பேன். இந்த விஷயம் வெளியே தெரியாமல் நானே உங்களை காப்பாற்றிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ தனியாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. அதனால் எனக்கு தெரியவே தெரியாது, என்னால் உங்களை காப்பாற்றவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. அப்போது இவங்களுக்கும் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதனால் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ரோகிணிக்கிட்ட எப்போ பார்த்தாலும் விஜய் என்ன பண்ணுறாங்க, 30 லட்ச ரூபாய் கேட்டு வாங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து அண்ட் மீனா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்போ மனோஜும் ரூம்குள்ளே போகும்போது விஜயா வந்துட்டு அதை தடுக்கிறாங்க. அதற்கப்புறம் நீ ஷோரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மனோஜ் அண்ட் ரோகிணி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய நிலைமை என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக மாற்றணும், பழையபடி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற இடத்துக்கு என்ன பண்ணணும், வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோடனே ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், அது போக உன்னுடைய தம்பி முத்து தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கத்துறாங்க. அப்போது
இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் அதாவது நமக்கு ஷோரூம்லேயும் மரியாதை இல்லை, வீட்லேயும் மரியாதை இல்லை. இதெல்லாம் பழையபடி மீட்டு கொண்டு வரணும்னா ஒரே ஒரு வழி, நம்மக்கிட்டேருந்து பணத்தை திருடிட்டு போனான்ல அந்த கதிர், அவனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோஹிணியும் ஒரு முழு முயற்சியில் இறங்குற மாதிரி ஒரு கோவத்தோடு தான் இன்றைக்கி எபிசோடில் இருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் அவங்க கதிரை கண்டுபிடிப்பாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.